கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 5வது ஞாயிறில் இருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த நாளில் இறை வார்த்தையின் வாயிலாக உலகிற்கு ஒளியாய் உப்பாய் இருப்பதற்கு அழைப்பை கொடுக்கிறார். ஒளியை போல உப்பை போல அல்ல, ஒளியாய் உப்பாய். ஒளியை போல அப்படின்னும் போதும் உப்பை போல அப்படின்றது போது ஓமானமாக மாறிவிடும். தமிழ் கிளாஸ் எடுக்க நினைக்க வேணாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகிற்கு உப்பாக இருங்கள், ஒளியாக இருங்கள் என்று சொல்லி உருவகத்தன்மையோடு நம்மை அழைப்பதைத்தான் இந்த நாளில் நற்செய்தியாகவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒளியாக இருப்பதற்கு, உப்பாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகமும் 2வது வாசகமும், ஏன் பதிலுரை பாடலும் கூட நமக்கு சொல்லுகிறது. ஒளியாக உப்பாக ரெண்டையுமே நம்ம முடிந்த அளவு பார்க்கிறோம். குறிப்பாக உப்பை பற்றி சற்று ஆழமாக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒளியாக இருப்பது எப்படி, உப்பாக இருப்பது எப்படி? அன்னை தெரசாவை கடந்து இதை பத்தி நம்ம பெருசா பேசவே முடியாது. பலர் இந்த உப்புக்கும் இந்த ஒளிக்கும் உதாரண புருஷர்களாக இருந்தாலும் கூட அன்னை தெரசால் நாடறிந்த உலகறிந்த ஒரு உதாரணமாக இருக்கிறதுனால அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தொண்டு நிறுவனத்திலிருந்து பணி செய்யக்கூடியவர்கள் அன்னை தெரசாவுடைய த டெஸ்டிடியூட்ஸ், இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தை காண்பதற்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. மக்கள்லாம் அந்த நிறுவனத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாம் அன்னை தெரசாவுடைய அந்த டெஸ்டிடியூட்ஸ், சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய, சாகு நிலையில் இருக்கக்கூடியவர்களை கவனிக்கக்கூடிய இல்லத்திற்கு ஒரு ஸ்டடி சம்பந்தமா வந்திருக்கிறாங்க. ஒரு 30 மாணவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சேவையெல்லாம் எப்படி நடக்குது, MSW படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இந்த சிஸ்டர்ஸ் என்னென்ன வேலைகள் செய்யறாங்க, நிறுவனத்தன்மையோடு என்னென்ன செய்யறாங்க, எப்படி இதை ரன் பண்றாங்க இந்த நிறுவனத்தை அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாணவர்கள் ஒரே ஆர்வம், அந்த சிஸ்டர்ஸ் பணி செய்யக்கூடிய விதம் அதெல்லாம் பார்க்கும் போது அதுல ஒரு மனிதன் சாகும் தருவாயில் அப்பதான் அவனை ஃப்ரெஷ்ஷா சாலை ஓரத்திலிருந்து மீட்டு கொண்டு அந்த இல்லத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அந்த மனிதனை கொண்டு வந்த உடனே ஒரு சகோதரி ஓடோடி சென்று அந்த அழைத்து வரப்பட்ட சகோதரனை வாரி அணைத்து அவருக்கான உதவிகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பஞ்சுகளை எடுத்து துடைத்து எடுத்து புதிய உடைகளை கொடுப்பதும், அவங்களை குளிக்க வைக்கிறதும், இந்த வேலைகள்லாம் செய்யறத அந்த மாணவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழியாக ஒரு நாள் நிகழ்வு முடிகிறது. காலையிலிருந்து மாலை வரை அந்த அன்னை தெரசா இல்லத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து காரியங்களையும், குறிப்பாக அவருடைய பணிகளை எல்லாம் பார்த்த மாணவர்கள் சார்ந்த ஒரு திறனாய்வுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அன்னை தெரசா தான் அந்த திறனாய்வு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா கேட்டாங்களா, இன்றைக்கு என்ன பார்த்தீங்க, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அன்றைய நாளில் அவனுக்குள் ஏற்பட்ட தாக்கத்தை சொல்லுகிறார்கள். உங்கள் சகோதரருடைய பணி வியப்புக்குரியதாக இருக்கிறது, இது எங்களாலாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது, மதம் ஜாதி எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் பணி செய்கிறீர்கள், மனிதநேயத்தின் அடையாளமாக உங்கள் பணி இருக்கிறது என்று பலரும் பல காரியங்களை சொன்னார்களாம். அதில் ஒரு மாணவன் எழுந்து சொன்னானாம், எங்கள் குடும்பம், நான் ஒரு கடவுள் நம்பிக்கையற்ற ஏத்தியிஸ்ட், கடவுள் நம்பிக்கையற்ற குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், கடவுள் இல்லை என்பதை என் பெற்றோரை காட்டிலும் தீர்க்கமாக நம்பக்கூடியவன் நான். கடவுள் நம்பிக்கையற்றவனாக உங்களுடைய இல்லத்திற்குள் வந்தேன் அன்னையே, இப்போது கடவுள் நம்பிக்கை உடையவனாக இந்த இடத்தில் நான் போகிறேன். நீங்கள் எனக்குள் கடவுளை, ஒளியை, அந்த இறைமையை எனக்குள் ஏற்றி வைத்திருக்கிற ஒளி நீங்கள் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு செய்தி பாருங்களேன். கடவுள் நம்பிக்கை இல்லாம நாங்க வந்தேன், நீங்கள் செய்கிற செயல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நீங்கள் நம்புகிற கடவுள் உயிருள்ள கடவுள், உங்களுடைய நம்பிக்கையில் வெளிப்படுகிற இந்த செயல்தான் உண்மையான இறைமை என்பதை கண்டுகொண்டேன். கடவுள் நம்பிக்கையற்ற இருந்த நான் இன்று முதல் கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அன்னை தெரசாவும் அன்னை தெரசாவுடைய வழிவந்து நின்று செயல்படக்கூடிய அத்துணை சகோதரர்களும் கிறிஸ்துவை உலகத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒளியாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை உலகத்திற்கு தந்து உவர்ப்பை தரக்கூடிய உப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிற செய்தி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,20,000 பேர் அன்னை தெரசாவுடைய சபையின் வாயிலாக, இந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி சபையின் வாயிலாக பலன்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் 4,500 அருட்சகோதரிகள் இருக்கிறார்கள். 4,500 அருட்சகோதரிகள் கிட்டத்தட்ட 800 இல்லங்களையும் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளையும், சிறு பெரு மருத்துவமனைகளையும் நடத்தக்கூடியவர்களாக இருந்து இந்த உலகத்திற்கு
கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒளியாக, உப்பாக இருக்கிறார்கள் என்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகவும் மகிமை தரக்கூடிய, பெருமை தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. இன்றைய நாள் நற்செய்தியில பார்க்கிற பொழுது 2 உருவக செய்தி வருகிறது. ஒரு பக்கம் ஒளி செல்கிறது, மறுபக்கம் இந்த உப்பும் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒளியை பற்றி நிறைய காரியங்கள் விவிலியத்தில் இருக்கிறது, நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. காரணம், ஆண்டவரை சொல்லுகிறாரு, ஐ ஆம் த லைட், நானே உலகின் ஒளி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதையும் கடந்து தொடக்கத்துல கடவுள் படைக்கிற பொழுது ஒளியை படைத்தார் அப்படின்னா நம்ம நிறைய ஒளியை பத்தி நம்ம நிறைய கேட்டிருப்போம். அதனால இந்த ஒளியின் தன்மையை காட்டிலும் அந்த உப்பின் தன்மையை சற்று விவிலிய பின்னணியோடு பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த உப்பானது ஏன்ஷியன் காலத்துல, தொடக்க காலங்கள், அந்த பண்டைய காலங்களில் இருந்து உப்பு என்கிற வார்த்தை ஒரு மதிப்புமிக்க ஒரு காரியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு பண்டமாற்றுக்கு முக்கியமான ஒரு காரியமாகவும் இந்த உப்பானது பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, விவிலியத்துல மட்டுமே மொத்தமாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரித்து பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் மட்டுமே 40 இடங்களில உப்பை பற்றிய குறிப்பு இருக்கிறது. உப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு அடிப்படையில உப்பிட்ட பொருட்களை தான் கடவுளுக்கு அந்த நாட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடவுளுக்கு படைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 13வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நான் சொல்லுகிற இந்த செய்திக்கான விவிலிய பின்னணி உங்களுக்கு புரியும். அதோடு கடவுள் கடவுளும் ஆரோனும், அதாவது கடவுள் ஆரோனோடு ஏற்படுத்தி கொண்ட செய்து கொண்ட உடன்படிக்கையை உப்பின் மீதுதான் செய்திருக்கிறார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. எண்ணிக்கை புத்தகம் 18வது அதிகாரத்தில் இருக்கிற 19வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா இந்த பின்னணி உங்களுக்கு புலப்படும். அதே நேரத்துல பிறந்த குழந்தைக்கு உப்பு நீரில் குளிர்பாட்டக்கூடிய குளியல் கொடுக்கக்கூடிய பழக்கம் பழைய ஏற்பாட்டில் இருந்ததாக எசேக்கியேல் புத்தகம் 16வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 7வது வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய இந்த உப்பு என்பது விவிலியத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று, there is nothing more useful than the salt and sun. அப்போ இந்த உலகத்திலேயே ஒளியையும் உப்பையும் காட்டி, உப்பை கடந்து பயனுள்ள காரியங்கள் எதுவுமே இல்லை. இந்த உலகத்திலேயே உப்பும் ஒளியும் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, எல்லோராலும் பயன்படுத்தப்படுகிறது. ஒளியை பயன்படுத்துறதுக்கு யாருக்கும் எந்த தடையுமே இல்லை. யாராவது உங்களை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்து, யார் நம்ம காந்தியடிகள் அடைச்சு வச்சது போல, நெல்சன் மண்டேலாவை அடைத்து வைத்தது போல, தொடக்க காலத்தில் வேத கலாபனை காலத்துல, தொடக்க காலத்தில் இந்த 3 நூற்றாண்டுகளில் எப்படி நம்முடைய கிறிஸ்தவர்களை அடைத்து கொண்டு போய் அந்த இருள் சூழ்ந்த இடத்தில், ஒளிபுகா இடத்தில் அடைத்து வைத்தார்களோ, அப்படி செய்தால் ஒளி எல்லோருக்கும் பொதுவானது, ஏழைக்கும் பொதுவானது, பணக்காரனுக்கும் பொதுவானது. இந்த நாட்டினன், இந்த இனத்தினன், உள்ளவன் இல்லாதவன், இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நல்லவன் தீயவன் என்று எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதனால இந்த உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஒரு காரியம் என்றால் அது ஒளியாகத்தான் இருக்க முடியும். 2வது உப்பு. ஏன் அப்படி சொல்றான், என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க கேட்க கூடாது. உப்பு விலை மலிவு. எதற்காக? அது எல்லோராலும் பயன்படுத்தப்படக்கூடியதுனால், எல்லா காரியத்துக்குமே உப்பு தேவை அப்படின்றதுனால அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதனுடைய கிடைக்கக்கூடிய இடம் கடல் பறந்துபட்ட ஒன்றாக இருக்கிறதுனால அது எல்லோராலும் எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாங்க. அது கிரேக்கத்தினுடைய பழமொழி, அது ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, there is nothing more useful than sun and salt. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உங்களோட ஒரு லேப்டாப் இருக்கு, இந்த லேப்டாப்பை எல்லா நேரம் பயன்படுத்த முடியாது, எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. ஆமா, ஆனால் இந்த ஒளி எல்லோராலும் பயன்படுத்த முடியும், எல்லா நேரத்திலும் பயன்படுத்த முடியும். இந்த லேப்டாப்பை கொண்டு போய் நான் படிக்காத பாட்டிகிட்ட கொடுத்தேன்னா அவங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், நாய் பெற்ற தெங்கம்பழம் போல அப்படின்றாங்கல்ல. ஒரு பொருளினுடைய பயன்பாடு ஒருத்தருக்கு புரியல அப்படின்னா அவர்த்தம் அந்த பொருள் இருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. அது போலத்தான். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க, there is nothing more useful than sun and the light. ஒளியையும் உப்பையும் கடந்து இந்த உலகத்தில் பெரும்பாலான எல்லோராலும் பயன்படுத்தப்படக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு இத்தனை குறிப்புகளை சொல்றேன். எதுக்கு? உடன்படிக்கையினுடைய அடையாளமாக கூட உப்பு பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிறந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள், நோய் நீக்கும் தன்மை கொண்டிருக்கிறது என்பதனால்.
கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அத்துணை காரியங்களிலும் உப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இதெல்லாம் விவிலியத்தின் அடிப்படையில பார்க்கிறோம். அறிவியல் பூர்வமா என்ன இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். உப்பு கடல்ல இருந்து எடுத்துட்டு வரப்படுகிறது. உப்பு கடல் தண்ணீரை கரைக்கி கொண்டு அதை பாய்ச்சி அதை உப்பளத்துல அதை போட்டு எடுத்து செய்யறாங்க அப்படின்றது ஒரு பெரிய நிறைய ஒரு ப்ராசஸ். நீங்க தூத்துக்குடி பக்கமா போனாலும் அல்லது இந்த ஈசிஆர் பக்கம் போனீங்கன்னா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல எப்படி உப்பு செய்யறாங்க அப்படின்னு செய்யறத பார்க்க முடியும். அதெல்லாம் சொல்லுவாங்க, உலகத்துல இருக்கிற வேலைகள்லயே மிக கடுமையான கொடுமையான வேலை உப்பளத்துல வேலை செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் வைங்க. இப்போ அறிவியல் பூர்வமா என்ன பாக்குறோம் அப்படின்னா, உப்பை சோடியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, NA சோடியம் குளோரைடு தான் நம்ம பயன்படுத்துறோம். NaCl அப்படின்றத நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் உப்பு அந்த சோடியம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது தன்னகத்தே எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ், ரொம்ப ஒரு எளிமையாக பயன்படுத்த முடியாது. உப்பு சோடியம்ன்றது ரொம்ப ரியாக்டிவ் தன்மை கொண்ட ஒரு ஒரு அமிலம், ஒரு காரப்பொருள் அப்படின்னு நீங்க வைத்துக் கொள்ளுங்களேன். அடுத்த பக்கம் குளோரின். உங்களுக்கு தெரியும், குளோரின் பவுடர் நீங்க வீடுகள்ல பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கோ அல்லது துருப்பிடித்த பொருட்களை பயன்படுத்துறதுக்கோ பல நாட்களாக கரைபடிந்த ஒரு காரியத்தை நீங்க சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிற போது அந்த குளோரின் பவுடர் எல்லாம் நீங்க போடுறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேரும் போது தான் நமக்கு உப்பு சோடியம் குளோரைடு நமக்கு கிடைக்கும், NaCl கிடைக்கிறது. அப்ப இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரிகிறதுன்னா, உப்பு எப்போது மற்றொரு பொருளோடு கலக்கிறதோ அப்ப அதனுடைய காரத்தன்மை குறைந்து அது பயன்பாட்டுக்கு ஏதுவான ஒன்றாக மாறுகிறது என்பது உப்பினுடைய அடிப்படை மூலக்கூறுகளுடைய சத்திய வாக்காய் நமக்கு தெரிகிறது. அது அடிப்படை மூலக்கூறு அது எப்போது உப்பு யாரோடு சேருகிறதோ எதொன்றோடு சேருகிறதோ அது பயனுள்ள ஒன்றாய் மாறிவிடும் என்பது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். சரி, இப்போ இந்த உப்பு அப்படின்றத ஏன் இயேசு ஆண்டவர் பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒன்று நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான், இயேசு ஆண்டவர் தன்னுடைய உவமைகளில் பெரும்பாலும் மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய காரியங்களையும் அன்றாடம் மக்கள் பார்த்து பழகக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய காரியங்களைத்தான் தன்னுடைய உவமைகளில் கொண்டு வைப்பாரு. விதைப்பவர் உவமை விவசாயிகளை பார்த்திருப்பாங்க, நல்ல ஆயன் உவமை ஆட்டுக்காரனை அடிக்கடி பார்க்கிறாங்க, ஆடுகளை அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார்கள். பழைய தோற்பை புதிய ரசம் அன்றாடம் உணவுகளிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது அவர்கள் விருந்துகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா அந்த ரசம். தோற்பை எல்லாரும் பயன்படுத்துற தண்ணீரே அந்த காலத்துல தோற்பைகள் தான் வைத்திருந்தாங்க. இன்னைக்கு போல புட்டிகள் பாட்டில்கள்லாம் கண்டெய்னர்கள்லாம் இல்லாத காலங்கள்ல இப்படி மக்களுக்கு தொடர்புடைய அவர்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய காரியங்களை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து அவர் சொல்ல வரக்கூடிய அந்த இறையாட்சியின் கூறுகள், the kingdom of God என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அப்படி பார்க்கிற பொழுது இந்த உப்பு மிகவும் எளிமையான அன்றாடம் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. உணவிலிருந்து அது மருந்தாக எல்லா நிலைகளிலும் பயன்படுத்துறாங்க. சரி, இந்த உப்பை ஆண்டவர் எதோடலாம் நம்மளை தொடர்படுத்தி பார்க்க சொல்றாரு அப்படின்னா, salt was connected with the purity. உப்பு என்பது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. உப்பு என்பது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. நீங்க பார்க்கணும், அந்த தூத்துக்குடி பக்கம்னா நீங்க பயணம் பண்ணி போனீங்க அப்படிலாம் பார்க்க முடியும். அப்படியே கற்குவியல் போல குமிச்சு வச்சிருப்பாங்க, அந்த சால்ட் அப்படி குமிச்சு வச்சிருப்பாங்க. நீ சாப்பிடும் போது அந்த சால்ட்டை பாருங்க எவ்வளவு ஒரு தூய்மையாக இருக்கிறது. அதனாலதான் கடவுளுக்கும் உப்பை காணிக்கையாக படைக்கிற பழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்குமே நம்ம பார்க்க முடியும். பல கிராமங்களுக்கு நீங்க போனீங்கன்னா, கிராம கோயிலுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா மிளகையும் உப்பையும் சேர்த்து கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிறோம். நம்ம திருப்பலியில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்கிறோம் இல்லையா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார் இல்லையா? அந்த தண்ணீரினுடைய தூய்மை தன்மையை அதிகப்படுத்த, அதனுடைய புனிதத்தை உயர்த்துவதற்கு தண்ணீரோடு உப்பு சேர்க்கப்படுகிறது. ஆக உப்பானது தூய்மையின் அடையாளமாக பார்க்கப்படுறதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உப்பாக இருங்கள். இதற்கான விளக்கம் நான் சொல்லிட்டேன். எப்படி தூய்மையான மனிதர்களாக நம்ம மாறணும் அப்படின்றத நாம தான் யோசிக்கணும். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிற ஒவ்வொருவருமே தூய்மையின் அடையாளமாக நாம் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய வெளிப்பாடு. அதனாலதான் திருமுழுக்கின் போது நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா காரியங்களுமே அந்த தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய வெண்மை நிறத்தில் இருக்கிற மெழுகுதிரி. பெரும்பாலும் நீங்க திருமுழுக்கு போனீங்கன்னா என்ன சொல்றது, அந்த தேன் மெழுகுலாம் பயன்படுத்த விட மாட்டாங்க.
அந்த வெள்ளை கலர் வெள்ளை நிறத்து மெழுகுதிரி தான் பயன்படுத்த வேண்டும். எல்லாமே நமக்கு உருவகப்படுத்துகிறது, அடையாளப்படுத்துகிறது எதை? தூய்மையை. அந்த வெள்ளை கலர்ல பயன்படுத்துற மெழுகுதிரி, பயன்படுத்துகிற உடை, இதெல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறது? அந்த தூய்மையை. உப்பும் அதைத்தான் சொல்லுகிறது. தூய உள்ளமுடையவர்களாக, தூய்மையை தேடக்கூடிய நாடக்கூடியவர்களாக, அதை பரவ செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கான அழைப்பு இருப்பதனால்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உப்பாக இருங்கள், தூய உள்ளமுடையவர்களாக இருங்கள். இரண்டாவது, இந்த உப்பானது எதோட தொடர்படுத்த பிரிசர்வேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும். உப்புக்கு எப்பயுமே அதை பதப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். இன்னைக்கு தான் நம்ம ஊர்கள்ல ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. இன்னைக்கு தான் அந்த குளிர்சாதன பெட்டிகள்லாம் வந்தோம்னா நம்ம பொருட்களை எல்லாம் நம்ம உணவு சமைச்ச பிறகு, அல்லது பொருட்கள் நமக்கு உணவு பண்டங்கள், உணவு பதார்த்தங்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னா நம்ம அதை கொண்டு போய் குளிர்சாதன பெட்டியில ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம். அன்னைக்கு காலங்கள்ல அதெல்லாம் இல்லை. குறிப்பாக உணவு பொருட்கள், இறைச்சி காரியங்களெல்லாம் நம்ம எப்படி பதப்படுத்துறது? அந்த நாட்கள்ல உப்புக்குள்ளதான் அதை போட்டு வைப்பாங்க. இன்னைக்குமே ராமநாதபுரம் சிவகங்கை பக்கம்னா நீங்க வந்தீங்கன்னா உப்பு கண்டம் அப்படின்னு ஒரு பொருள் பயன்படுத்துவாங்க. திருவிழாவைக்கு ஆடு அடிப்பாக, 10 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஆட்டை வெட்டுவாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் ஆடு கறி மிஞ்சி போச்சு அப்படின்னா அது என்ன செய்யறது? அந்த காலங்கள்ல என்ன ஃப்ரிட்ஜ் இல்லாத சூழ்நிலையில அந்த ஆட்டு கறியை கொத்து கொத்தா வெட்டி அதுக்குள்ள உப்புக்குள்ள போட்டு அதை நல்லா ஊற வச்சு, அது உப்பு பதப்படுத்தி, அப்புறம் வெயில்ல காய வச்சு, அப்புறம் கொடியில இப்படிலாம் கோர்த்து தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு சில வீடுகள்ல அது அடுப்பாங்கடைக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா, மூளைக்கு மூளை அந்த கயத்தை கட்டி, அந்த கயத்து ஃபுல்லா அந்த உப்பு கண்டை இருக்கும். தேவைக்கேற்ப அவுத்து ரெண்டு ஒரு 4 பீஸ் 5 பீஸை எடுத்து அப்படியே குழம்பு வச்சு சாப்பிடக்கூடிய பழக்கங்கள்னா நான் என்னுடைய வயசுக்கே நான் பார்த்திருக்கிறேன். அப்போ உப்பு பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கெல்லாம் பற்ற கருவாடுன்றாங்க. என்ன செய்யறாங்க? மண்ணை நோண்டி அந்த உப்பு, கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு 1 வாரமோ 1 மாசமோ உள்ள வச்சதுக்கப்புறம் அந்த கருவாடு பதப்பட்டு பண்பட்டு விடுகிறது. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த பிரிசர்வேட்டிவ் கெப்பாசிட்டி உப்புக்கு இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உப்பாக இருங்கள். எப்படி? எதை பிரிசர்வ் பண்ணணும்? இந்த திருச்சபையினுடைய பாரம்பரிய கூறுகளை, இந்த திருச்சபையினுடைய பண்பாட்டு கூறுகளை நம்ம பதப்படுத்தக்கூடியவர்களாக, அதை பக்குவப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். நம்முடைய திருச்சபை என்பது பல சத்திய வேதங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இது பல மறைபொருட்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. மறைபொருட்கள், பண்பாடுகள், கலாச்சார கூறுகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவனாக நீ கத்தோலிக்கன் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லும் விதமாகத்தான் உப்பாக இருக்க சொல்லுகிறார். இன்றைக்கு நவீனத்துவம் அதெல்லாம் வளர்ந்த அப்புறம் எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் தான் இன்னைக்கு படித்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமாக அணுகலாம் நினைக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் தவறு. ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதைத்தானே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் அறிவை கடந்த ஞானத்தால் தான் தொட்டுணர்ந்து பார்த்து, அல்லது உள்ளத்தால் உணர்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில இந்த திருச்சபையினுடைய பொக்கிஷங்களை, புனிதர்களுடைய வாழ்க்கை தத்துவங்களை, அருளடையாளத்தினுடைய அம்சங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பதப்படுத்தக்கூடியவர்களாக, பிரிசர்வ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய ஆதிகாலத்து கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். யாரு? இயேசுவை தொடர்ந்து வந்த 12 சீடர்களும் அவர்கள் இயேசு அனுபவத்தை அப்படியே பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தார்கள். அவர்கள் தாங்கள் பெற்றதை அப்படியே பதப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தார்கள். இது உப்பினுடைய தன்மை என்பதை ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். மூன்றாவதாக, உப்பானது எப்போதுமே சுவையூட்டக்கூடியதாக இருக்கும். பாருங்களேன், நம்ம சொல்றோம் தமிழ்ல உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? உப்பை ஒரு உணவோடு சேர்க்கிற பொழுது அதனுடைய சுவையே கூடும். பார்த்துக்கங்க, நீ என்னதான் இனிப்பு செஞ்சாலும், என்ன விதமான இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் போல லைட்டா அந்த உப்பை சேர்க்கிற பொழுது அதனுடைய சுவையே வேற மாதிரி இருக்கும். நான் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் ஒரு நாள் கூட அடுப்பாங்கடை பக்கம் போனதே இல்லை. அந்த சமயக்கட்டு பக்கம் நான் போனதே இல்லை. ஆனால் இங்க பிலிப்பைன்ஸ் இப்ப 2-3 வருஷம், முதல் வருஷம் நான் சமைச்சது இல்லை. 2ஆவது வருஷத்துல இருந்து நான் சமைக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நமக்கே தெரியுது, அந்த உப்பை போடுற விதத்துல, போற வேண்டிய நேரத்துல நம்ம சரியா போட்டு எடுக்கும் போது என்ன ஒரு சுவை அந்த உணவுக்கு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம். என்னதான் நீங்க ஸ்வீட் செஞ்சாலும், கேசரி செஞ்சாலும், அந்த கேசரியில லைட்டா கொஞ்சம் உப்பு போடும் போது அதனுடைய சுவை வேறவாக இருக்கும். இனிப்பாக இருந்தாலும் கூட அதில் உப்பு சேர்க்கிற பொழுது ஒரு தனி சுவை கிடைக்கிறது. என்னதான் புளிப்பா இருந்தாலும் அந்த மோர்ல கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது அதுக்கு ஒரு சுவை வருகிறது இல்லையா? எல்லா சுவைக்குமே
அதனுடைய சுவையை உயர்த்தி கொடுக்கக்கூடியது எதுன்னா அது உப்பாகத்தான் இருக்கும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற செய்தி, என் மகனே என் மகளே, நீ உப்பாக இரு. எப்பேற்பட்ட உப்பாக இரு? சுவை கொடுக்கக்கூடிய உப்பாக இரு. சுவை கொடுக்கக்கூடிய உப்பாக இரு. நீ சுவை கொடுப்பதற்காக வந்தவன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை சுவை உள்ளதா இருப்பதற்கு நான் என் சுவையை உங்களுக்கு தந்தேன், உன் சுமையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உப்புக்கு இருக்கிற மூன்றாவது குணம் சுவை தரக்கூடியதாக இருக்கு. நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஒரு கிறிஸ்தவ நம்ம எங்க இருந்தாலும் சரி மக்களே, 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய பிரசன்ஸ், நம்முடைய இருத்தல் 4 பேருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய அது அவங்களுக்கு சங்கட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து விடக்கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு பங்குகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு அமைப்புகளிலும் பார்க்கிறோம் இல்லையா? 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு சில பேர் இந்த சங்கடத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேர் எப்போதுமே அந்த இடத்துல பிரச்சனை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நேச்சர் அது அல்ல, நீ படைக்கப்பட்டதான நோக்கம் அதுவல்ல, நீ பிறந்து வந்த பாரம்பரியம், நீ சார்ந்திருக்கிற திருச்சபையானது சுவை தரக்கூடிய திருச்சபை. அந்த ஒரு சுவையுள்ள உப்பாக நீ இருக்கணும்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். 4வது காரியம், உப்புக்கு இருக்கிற ஒரு அருமையான குணம் என்ன தெரியுமா? அது குணப்படுத்தும் தன்மை கொண்டது. அது குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டியாவும் உப்பை பயன்படுத்துறாங்க. நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ஊர்ல இந்த ஒத்தடம் கொடுக்கறதுக்கெல்லாம் உப்பை பயன்படுத்துவாங்க. நல்லா உப்பை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு, ஏதாவது ரத்த கட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல அப்படியே வச்சு எடுக்கும் போது ஒரு சுகம் கிடைக்கும். அந்த ரத்த கட்டெல்லாம் கொஞ்சம், அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ரத்த கட்டுகள்லாம் ஓரளவு சரியாகக்கூடியதாக இருக்குது. உப்பு அதுக்கு மட்டுமல்ல, பல நிலைகள்ல உப்பை பயன்படுத்துறாங்க. ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உப்பு தண்ணியை வச்சு கலவணும் அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் போயிடும். ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த பேசிக் ஆன்டிபயோட்டிக், இன்னைக்கு தானங்க நம்ம ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஞ்சர் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வந்தது. அந்த காலத்துல என்ன இருந்திருக்கு? அந்த உப்பு தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அந்த அடிப்படையா கொடுக்கக்கூடிய ஒரு முதலுதவியாக இன்னைக்கு உப்பு பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அறிவியல் வளர்ந்ததுனால வேற நிலைகள்ல அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த உப்பின் தன்மையை தான் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்லு விளக்கும் போது என்ன செய்யறோம்? உப்பை சேர்த்து தான் நம்ம பல்லு விளக்குறோம். பல்லு வலி வந்தா கூட நம்ம அதை செய்யறோம். தொண்டை திடீர்னு கபிக்கிருச்சு அப்படின்னா, இன்னைக்கு காலையில எனக்கெல்லாம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு, என்னால பிரசங்க வைக்க முடியல. அப்போ நான் பூசையிலே சொல்லிட்டேன், இன்னைக்கு என்னால் பிரசங்க வைக்க முடியல, நேற்று இரவு நான் தாமதமாக தூங்கினேன், எனக்கு சரியான தூக்கம் இல்லை, கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால என்னால் பிரசங்க வைக்க முடியலை இன்னைக்கு, அதனால ஒரு 5 நிமிஷம் அமைதியாக வந்து தியானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். பூசை முடிச்சோன்னு ஒரு அம்மா வந்தாங்க, சாமி போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சளையும் உப்பையும் போட்டு நல்லா காகிள் பண்ணிட்டு நீங்க போய் தூங்குங்க, கொஞ்சம் நேரத்துக்கு சரியாயிரும் உங்களுக்கு சாயந்தரம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ஐ ஃபீல் மச் பெட்டர். அந்த அம்மா சொன்னதுனாலேயும் இல்லை, அது நமக்கே தெரியும், நம்ம ஊர்லயே நம்ம அதான் செய்வோம். தொண்டை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம என்ன செய்வோம், அதை அப்படியே கொஞ்சம் காகிள் பண்றது உண்டு. குறிப்பாக பாடக்கூடியவங்கள்லாம் இதை செய்வாங்க. கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மிளகு தண்ணி, உப்பை சேர்க்கிறது. உப்பு எல்லா நிலைகளிலுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு உதாரணங்கள் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ குணம் கொடுக்கக்கூடியவனாக இரு, நோயை போக்கக்கூடியவனாக இருக்கணும், நோயை கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய சொல்லும் செயலும் யாரையும் காயப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது, அந்த காயத்துக்கு கட்டு போடக்கூடியதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதை நாம சிந்திச்சு பார்க்கணும். நான் காயம் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது அந்த காயத்திற்கு மருந்திடக்கூடிய மருந்தாக கட்டு போடக்கூடியவனாக நான் இருக்கிறேனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உப்பை போல காயங்களை ஆற்றக்கூடிய மனிதனாய் நீ வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா ஒண்ணு, உப்பானது தன்னலமற்றது. எப்படி தன்னலமற்றது? நீங்க உப்பை கொண்டு போய் நீங்க கேசரியில, உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க சாம்பார் வைக்கிறீங்க, பருப்பு போடுறீங்க, காய்கறியில போடுறீங்க, அது எல்லாத்தையும் வெவ்வேறு நிலைகளை உரிச்சு நம்ம சூடு பண்ணி கடைசியா ஒரு பதத்துல சேர்த்து எல்லாத்தையும் செஞ்சப்போ சாப்பிட்டு பார்த்தா சப்புன்னு இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. நீங்க அவ்வளவு நேரம் சமைச்சு அதுல நெய் போட்டிருக்கலாம், நீங்க என்ன ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சதுக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட சமைச்சதை சாப்பிட கொடுக்குறீங்க, உப்பு இல்லாம அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு சின்ன உப்பு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுவை கூடிவிடும். ஆனால் அந்த சாம்பார்ல போன உப்பு தன்னை ஒருபோதும் முன்னிலைப்படுத்தி காட்டாது, அது அந்த உணவோடு கலந்து விடும்.
நீங்க யாரோட அதை கலக்குறீங்களோ அவர்களோடு முழுமையாக கலந்து அவர்களைத்தான் முன்னிறுத்துமே ஒழிய தன்னை முன்னிறுத்தாது. இது என்னுடைய சொந்த, இதுக்கு முன்னாடி சொன்னது கூட நீங்க ஓரளவு எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, இது பண்ணிருப்பீங்க. பட் இதை நான் உண்மையிலே நான் உணர்றேன். இப்ப நம்ம சமைக்கிறதுனால இத்தனை காரியங்கள் நம்ம மனசுல வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒரு லெமன் ஜூஸே போடுறீங்க, லெமன் ஜூஸ் போடுறோம், லெமனை புளிஞ்சு வரும், அதுல கொஞ்சம் நீங்க மின்ட் கூட விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் விட்டு அதுல நீங்க உப்பு சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஒரு சொட்டு கூட குடிக்க முடியாது, அவ்வளவு தூரம் புளிப்பா இருக்கும். அப்ப அந்த ஒரு கோலையில் இருக்கிற அந்த புளித்த லெமன் ஜூஸ்ல நீங்க அந்த சால்ட்டை விட்ட உடனே அந்த சால்ட் தன்னிலையில் முழுமையாக அந்த ஜூஸோட கலந்துரும் பாருங்க. அப்பதான் அதனுடைய சுவை கிடைக்கிறது. அது இனிப்பாக இருந்தால் நீங்க என்ன இனிப்பு பண்டங்கள் செஞ்சாலும் சரி, அதுல நீங்க உப்பு கலக்கிற பொழுது அந்த உப்பு தன்னை ஒருபோதும் முன்னிறுத்தாது. அந்த உப்பு தன்னை ஒருபோதும் முன்னிறுத்தாது. அவர்களோடு கலந்து தான் யாரோடு கலந்திருக்கிறோமோ அவர்களை முன்னிலைப்படுத்தும். பிரியமான பிள்ளைகளை, இந்த ஒரு கருத்தையாவது இந்த நாள்ல நம்ம அதிகமாக சிந்திக்கணும். இன்னைக்கு திருச்சபையில பல நிலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி பணி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதா. என் பேர் வரணும், என் குடும்பத்து பேர் வரணும், எங்க அன்பியத்து பேர் வரணும், அப்படின்னு நம்ம நினைக்கிற போது நான் வரணும், என்னுடைய அடையாளம், என்னுடைய ஐடென்டிட்டி எப்போதும் முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு நாம நினைக்கிறதுனாலதான் மக்களே நம்மளால எதிர்பார்த்த வளர்ச்சியை திருச்சபையினால் எட்டி பிடிக்க முடியவில்லை. பங்காகவும் சரி, தனி மனுஷனாகவும் சரி. ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாள்ல சொல்றாரு, இந்த உப்பை பாரு, அது யாரோட கலக்கிறதோ அவங்களதான் முன்னிலைப்படுத்துகிறது, ஆனால் அது கூடத்தான் இருக்கிறது. அது போலதான் கிறிஸ்தவனாக இருக்கிற நீங்களும் நானும் இருக்கணும். என்னை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவனா இருக்கிற நீ எப்போதும் உன்னை முன்னிலைப்படுத்தாதே. நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய். கடைசியில பவுலடியாரை போல நான் பயனற்ற ஊழியன், நான் செய்ய வேண்டிய காரியத்தை தான் செய்தேன் என்று சொல். தக்க தருணம் வருகிற பொழுது நான் உன்னை உயர்த்துவேன் என்கிற வாக்கு தத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு தருகிறார். இவ்வளவு தூரம் உப்பின் தன்மை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த 5 விதமான காரியங்களையும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புறேன். தூய்மைப்படுத்தக்கூடியதாக பதப்படுத்தும் தன்மை உப்புக்கு இருக்கிறது, சுவை தரும் குணம் உப்புக்கு இருக்கிறது, குணப்படுத்தும் தன்மை உப்புக்கு இருக்கிறது, தன்னை ஒழித்து பிறரை உயர்த்தக்கூடிய குணம் செல்ஃப்லெஸ் தன்மை அவடம் இருக்கிறது என்றதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இத்தனையும் இருக்கிற பொழுதுதான் இந்த திருச்சபை உயிருள்ள திருச்சபையாக, பிறருக்கு உயிர் தரக்கூடிய திருச்சபையாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீச்சர், அவர் சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் ஒரு முழுசா வாசிக்கிறேன், வாசித்த பிறகு விளக்கம் சொல்கிறேன். The greatest thread to the Christianity, it's not the communism, it's not atheism, it's not materialism, it's not humanism, it is Christian itself. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு பெரும் ஒரு த்ரெட்டனாக, ஒரு பாதிப்பை தரக்கூடியதாக, ஒரு அச்சுறுத்தலாக இருப்பது, அதான் கரையான வார்த்தை. இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அல்ல, கடவுள் நம்பிக்கையற்ற குணம் அல்ல, பொருள்முதவாதம் அல்ல, எது? கிறிஸ்தவனே தான். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை துர்மாதிரியாக மாறுகிற பொழுது அது கிறிஸ்தவத்திற்கு எதிரானதாக ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிடுகிறது அப்படின்றத இந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். அன்பான இறைப்பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோண்டலாம், ஃபாதர் எப்படி ஃபாதர் நான் உப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், நான் உப்பாக இருக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், நான் ஒருத்தர் உப்பா இருக்கிறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? அது பெரிய தப்பு. என்னால நான் இருக்கிற இடத்துல இதை செய்ய முடிஞ்சுன்னு எனக்கு அது போதும். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா நான் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அது வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பெரியவர் கடற்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் போகும்போது ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான், ஒரு 10 வயசு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, கடல்ல ஒதுங்கக்கூட கரை ஒதுங்கக்கூடிய அந்த ஸ்டார் பிஷ் எல்லாம் எடுத்து கடலுக்குள்ள பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறான். இங்க ஒண்ணு பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பெரியவர் அந்த பையன்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார். தம்பி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னா, இந்த அலை என்ன செய்யுதுன்னா அந்த பிஷ்ஷை கரையில தள்ளி விடுது, நான் இந்த நட்சத்திர மீனை தூக்கி கடல்ல போட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த ஐயா சிரிச்சுட்டு அந்த பெரியவர், அந்த அறிவாளி என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி இந்த கடற்கரை எவ்வளவு தூரம் தெரியுமா உனக்கு, எவ்வளவு பெருசு தெரியுமா, என்ன தெரியுமா, இது பல ரொம்ப தூரம் போகுது அப்படின்னா. அது சொன்னாரு, இது பல 100 மைல் தூரம் போகக்கூடிய ஒரு கடல். இந்த கடல்ல பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோன்னா பல லட்சக்கணக்கான ஸ்டார் பிஷ் கரையில ஏறி கரை ஒதுங்குது. இந்த மீனை நீ காப்பாத்துற, அந்த மீனை யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த பையன் சொன்னானா, அந்த கரையில ஒதுங்குற மீன் அந்த பக்கம் ஒதுங்குற மீனை யார் காப்பாத்துறான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது என் கண்ணுல படல. என் கண்ணுக்கு முன்னாடி 4 மீன் இந்த இடத்துல கரை ஒதுங்குது, அது சாக போகுது, அதை ஏன் நான் காப்பாற்றக்கூடாது அப்படின்றதுனால நான் இந்த காரியத்தை செய்றேன்.
இது என்னுடைய கண்ணுக்கு பட்டு நான் செய்யறது போல கட்டாயம் அந்த பக்கம் யாராவது செய்வாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொன்னிச்சான். என்ன ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க. ஒரு பெரியவர் கேட்கிறாரு, நீ இதை செய்யற, இது இவ்வளவு பெருசுல யார் செய்வான்னு கேட்கும் போத அந்த குழந்தை சொல்லுது, என் கண்ணுக்கு பட்டு என் சக்திக்கு உட்பட்ட என் எல்லைக்கு உட்பட்ட இந்த காரியத்தை நான் செய்வேன், மத்ததை யாராவது ஒருத்தர் செய்வாங்க நினைக்கிறாரு. பாத்தீங்களா, அந்த குழந்தையினுடைய மனநிலையத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த உப்பை பற்றி நமக்கு சொன்ன செய்தியில் சொல்லுகிறார். எத்தனை பேர் செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்கிறது முக்கியம் இல்லை. உன்னுடைய பார்வைக்கு, உன்னுடைய சக்திக்கு, உன்னுடைய எல்லைக்குள் ஒரு காரியம் நடைபெறுகிறது, அந்த இடத்துல நீ உப்பாக இருக்க முடியும், அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை நீ செய்து விடு அப்படின்றதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, இந்த உப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் பல இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்முடைய யூடியூப்ல கடந்த ஒரு வாரத்தில் நடந்த ஒரு அதிசய காரியம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம ஆராதனை வலையொலியில நம்ம போட்டிருக்கிறோம். இருந்தாலும் கடவுள் எங்களை ரெட்டிப்பா இல்ல, பல மடங்கு நாங்கள் கற்பனைக்கும் எட்டாத விதத்தில் நம்முடைய ஆராதனை வலையொலியை ஆசீர்வதித்திருக்கிறார். எதனால தெரியுமா? உப்பாக ஒளியாக நம்முடைய ஆராதனை வலையொலியின் வாயிலாக நடைபெற்ற ஒரு காரியம் என்னன்னா, பல நாட்களுக்கு முன்னாடி, ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நம்முடைய ஆராதனை வலையொலியின் சார்பா சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு, இரவல் பெற்று உண்ணக்கூடியவர்களுக்கு ஆராதனை மினிஸ்ட்ரிஸ், நம்ம ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு நம்ம ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அந்த பணியை நாங்க செய்யும் போது தீபனுடைய முன்னெடுப்பு தான் முழுக்க முழுக்க நாங்கன்னு சொல்றோம் அப்படின்னா அது நம்ம சேனல் அப்படின்றதுனால சொல்றோம். ஆனா தீபன் ஃபாருடைய முன்னெடுப்பு. ஆனா அவர் எப்போதுமே தன்னை முன்னிலைப்படுத்துவதில்லை, அவருடைய அவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்றாரு. அப்ப கண்ணதாசன் சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து சாலை ஓரத்துல சாகக்கூடிய தருவாயில் இருக்கிற ஒருத்தரை மீட்டு கொண்டுட்டு போய் ஒரு இல்லத்துல கொண்டு போய் ஃபாதரும் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து, அங்க மதனண்ணன் எங்களோட ஒருத்தர் இருக்கிறார், அவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் அந்த இல்லத்துல சேர்த்து விட்டு வந்தாங்க. அதை பிரபலப்படுத்தினதுக்காண்டி இல்லை, ஆனால் இது போன்று நல்ல காரியங்கள் செய்வதற்கு முன்வரக்கூடியவர்கள் இந்த ஆராதனை மினிஸ்ட்ரியோட சேர்ந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணத்திலையும், இது போல சாலை ஓரம் கிடக்கக்கூடியவர்களை யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு தொடர்பு கொண்டால் இன்னும் 4 உயிரை காப்பாற்றலாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு ரீல்ஸ் போட்டோம். நாங்க நினைத்து கூட பார்க்கவில்லை, அது வந்து 30 லட்சம் பேர் பார்த்திருக்கிறாங்க அந்த வீடியோவை. அதை பார்த்தது எங்களுக்கு பெருமை இல்லை, 30 லட்சம் பேர் பார்த்ததுனால நாங்கள் உலகிற்கு ஒளியாய் மாறிவிட்டோம், உப்பாக மாறிட்டோம் சொல்லவில்லை. அதை பார்த்துட்டு அந்த தொடர்பு என்ன பார்த்துட்டு நிறுவனங்கள் நாங்க இது மாதிரி ஒரு டெஸ்டிடியூட்ஸா நடத்துறோம், உங்களிடம் யாராவது தொடர்பு கொண்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் கிடைச்சா எங்கிட்ட கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி தொண்டு நிறுவனங்கள் இன்றைக்கு நம்முடைய ஆராதனை மினிஸ்ட்ரியை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில பேர் தன்னார்வமா, ஃபாதர் நீங்கள் அடுத்த முறை இந்த ஒரு காரியத்தை செய்ய போறீங்க அப்படின்னா என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பொருளுதவி நான் உங்களுக்கு கட்டாயம் செய்யறேன் அப்படின்னு அவங்களும் முன் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில அலைபேசி எப்படி தெரியுமா, ஃபாதர் எங்க வீட்டு பக்கத்துல இப்படி ஒரு ஆள் சாக பிழைக்க கிடைக்கிறார் சார், நீங்க உங்க ஆராதனை மினிஸ்ட்ரி மூலமா வந்து தயவு செஞ்சு எடுத்துட்டு போய் அவருக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு அவங்க அப்படிப்பட்டவங்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, நடந்த காரியம் ஒன்றுதான், நாம இந்த ஆராதனை மினிஸ்ட்ரி வழியாக உலகிற்கு உப்பாக இருப்பதற்கு நாங்க முயற்சி பண்றது மூலமா ஒரு தொண்டு நிறுவனம் அவங்களோட உப்பின் தன்மையை வெளிப்படுத்துறாங்க. ஃபாதர் நாங்க உங்களோட சேர்ந்து செய்யறோம், இன்னும் 2 பேரு தன்னாரும் அவங்களுக்கு சின்ன ஒரு பொருள் உதவி, நாங்கள் ஒரு பண உதவி செய்யறோம், இன்னும் 2 பேரு ஃபாதர் எங்க வீட்டு பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க, நாங்க உங்களுக்கு தொடர்புல கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லி ஒருவருடைய அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு சிறு குடும்பத்தினுடைய உப்புக்கான சாரத்தன்மை எத்தனை பேருக்குள்ள பரவி இன்னும் எவ்வளவு பேரை ஒரு அருமையான ஒரு செயலை செய்ய முன்வர வச்சிருக்குன்னு பாருங்களேன். அதையும் கடந்து எத்தனையோ பேரு ஃபாதர் தீபனுக்கு போன் பண்ணி, ஃபாதர் உங்களுடைய ஆராதனை சேனல் உண்மையிலேயே நாங்க அப்ரிஷியேட் பண்றோம், எதுக்காக தெரியுமா, நீங்கள் தேர்ந்தெடுத்த, நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ அவர் ஒரு இந்து சகோதரர் கண்ணதாசன் என்கிற இந்து சகோதரரைத்தான் நீங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். இதுதான் மனித நேயத்திற்கான ஒரு மாதிரி. இதுதான் கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கு இந்தியாவில இந்த மதத்தை வைத்து முன்னிலைப்படுத்தி ஓடக்கூடிய இந்த சூழ்நிலையில மனித நேயத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட், நீங்க ஒரு கேத்தலிக் நிறுவனம் நீங்கள் செய்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நாங்க உங்களோட எப்பவுமே இருக்கிறோம் சொல்லி வாழ்த்துக்களுக்கு மேல வாழ்த்துக்களையும் ஜெபங்களுக்கு மேல ஜெபங்களையும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். உப்பாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். இன்று பலருக்குள் இருக்கிற அந்த உப்பின் தன்மை வெளிப்படுவதற்கு இந்த ஒரு செயல் மிகப்பெரிய ஒரு மாதிரியாக இருந்தது. நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். இந்த ஆராதனை சேனல்ல வந்து நம்ம ஒரு முன்னிலையிலிருந்து ஒரு பங்குதாரராக இருந்து செய்தியை கொடுக்கிறோமே, இது நானும் இந்த அங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறோம் நினைக்கிற பொழுது எனக்கு அவ்வளவு பெருமையாக இருந்துச்சு. நீங்களும் தொடர்ந்து பார்க்கிற நீங்களுமே இந்த ஆராதனை மினிஸ்ட்ரியில நீங்களும் சேர்ந்து பணி செய்து
உங்களுடைய உட்பின் தன்மையை, ஒளியின் தன்மை வெளிப்படுத்த முடியும் என்கிற ஒரு சின்ன ஒரு செய்தியோடு இந்த நாளில் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உப்பாய் ஒளியாய் வாழ உங்களுக்கு ஆற்றலை தருவார். ஆமென்.